Recording in progress.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன் உன்னுடன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி உதவி ஆளுநர் ரொட்டேரியன் என் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் டி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லிகசி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் சந்தானலட்சுமி அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் அன்பரசு அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லிகசி சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் அன்பரசு அவர்கள். Yes, hi, good morning to all Rotarians. Rotary prayer. O God, creator of all things, father of mankind, we meet here with the high ideals of morality to establish friendship, peace, and goodwill among all people. And four-way test, the four-way test of the things of we think, say, or do. First, is it truth? Second, is it fair to all concerned? Third one, will build goodwill and better friendship. And fourth one, will it be beneficial to all concerned? Thank you. Thanks to all Rotarians. Thank you, sir. ரோட்டரி பிரேயர் வாசித்த ரொட்டேரியன் அன்பரசு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இறைவணக்கம் வாசிக்கவர் இறைவேண்டுதல் வாசிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம்மனம் சாந்தமானது, நம்மனம் இரக்க குணமுடையது, நம்மனம் நல் எண்ணங்களில் நல் செயல்களில் நிலைத்திருக்க செயல்பட அருள் புரிவாயாக. அடுத்ததாக பிரணவ மந்திரம். நீண்ட காற்றுள் இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். நீண்ட மூச்சு. ஓ
நீண்ட காற்று. நீண்ட காற்று எடுத்து வணக்கம். திரையில் நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களையும் யோகிகளையும் வணங்கிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பயிற்சி மற்றும் கண் பயிற்சி. ஆழ்ந்த மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு.
அதை விட்டு ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து கண்களுக்கான பயிற்சி. நல்லா திறக்கிறேங்க, இருக மூடுங்க, திறங்க, 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 இருக மூடுங்க. ஆழ்ந்த மூச்சு. இந்த கண் திறக்கிறதுல இன்னொரு பயிற்சி இணைச்சுக்கலாங்க. கண் திறக்கிற பொழுது இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையும் திறங்க. கண்ணை மூடும் பொழுது இந்த கையும் விரல்களை மூடும். அதே சமயத்துல இந்த கண் திறக்கும் பொழுது, இந்த கை திறக்கும் பொழுது வாயும் திறக்கிறோம். நல்லா திறக்கிறோம். திறந்துட்டு கண்ணை மூடும் பொழுது வாயை மூடுறோம். மூன்றையும் ஒரே சமயத்துல செயல்படுத்த வைக்கிறோம். பாருங்க, நல்லா கண்ணை திறக்கிறோம், மூடுறோம், மறுபடியும் திறங்க, மூடுறோம். 3 நிலையும் மூடுங்க, திறங்க, மூடுங்க, திறங்க, மூடுங்க. நல்ல வாயை திறக்கிறோம். இந்த வாய் திறக்கிறதுல இன்னொரு பயிற்சியை கூட இணைக்க போறோம். திருமூலர் சொன்ன இந்த கேசரி பயிற்சியை இணைக்க போறோம். அதுக்கு முன்னோட்டமாக இந்த பயிற்சி உங்களுக்கு உதவும். நல்லா திறக்கிறேங்க, மூடுங்க, திறங்க, மூடுங்க, திறங்க, மூடுங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே மேல பார்க்கிறோம். கீழ், மேல், கீழ், மேல், கீழ், மேல், கீழ். ஓய்வு. வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, வலது, இடது. ஓய்வு. அடுத்ததாக மேல், வலது, கீழ், இடது, அப்படியே வட்ட வடிவில கொண்டு வரலாம். ஒரு நீண்ட மூச்சு. ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஆழமான மூச்சு. கைகளுக்கு உண்டான பயிற்சி, விட்டு போன பயிற்சி மீண்டும் செய்கிறோம். அப்படியே பின்னாடி தட்டுங்க,
1 2 3 4 5 அப்படியே மாத்திக்கிறாங்க. 1 2 3 4 5 அடுத்து 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3
3 4 5 1 2 3 4 5 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. கைகளில் ஏற்பட்ட மாறுதலையை பார்க்கலாம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி சூப்பர் பிரெயின் யோகா. அப்படியே மூச்சு இழுத்துக்கொண்டு கைகள் இந்த நிலையில் இருக்கட்டும். அப்படியே வலது கால மேல உயர்த்துறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக முதுகு தண்டிற்கான பயிற்சி. 1 2 1 2 1 2 1 2. கீழே போகும்போது மூச்சு விடுறோம், மேல வரும் பொழுது மூச்சு இழுக்கிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஐயா ஒரு நிமிஷம். இன்னொருத்தவங்களோடது மியூட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களோடது பார்க்கறதுக்கு, பயிற்சி பார்த்து செய்ய. குணபாலன் ஒருத்தர் அன்மியூட்ல இருக்காரு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வலது கை மேல வரட்டும். வலது இடதாக சரிவு நிலைக்கு போறாங்க. ஒரு நீண்ட மூச்சு மெல்ல வெளியேற்றுறோம். அடுத்ததாக நன்றாக கைகளை பிடிக்கிறோம். நேற்று செய்தது போல் மெல்ல கைகள் தானாக இணையட்டும். கண்கள் மூடிய நிலையில் மீண்டும் ஒரு முறை. ஆழ்ந்த மூச்சு. அக்காற்றை மெல்ல வெளிவிட்டவாறு இணையட்டும். மீண்டும் ஒரு முறை. இன்னொரு முறை.
கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் சேரும் பொழுது காற்று வெளியேறட்டும். இது நீங்க எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். ஒரு 12 மணி, மாலை 5 மணி, மலச்சிக்கல் உடையவர்கள், வீசிங் உடையவர்கள், மூச்சு தொந்தரவு உடையவர்கள், உடலில் வலி உள்ளவர்கள், வேறு ஏதேனும் தொந்தரவு இருப்பவர்கள் அனைவரும் இந்த ஒரு பயிற்சியை மட்டும் நன்றாக ஆழமாக உள்ளெடுத்து வெளியேற்றினால் நம்முடைய உடலில் உள்ள தொந்தரவுகள் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறும். மூச்சுக்காற்று உள்ளிழுத்தவாறு கைகள் முன்னாடி வரட்டும். மூச்சுக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் நெஞ்சுக்கு பகுதிக்கு போகட்டும். அப்படியே சற்று மேலே உயர்த்துக்கிறோம். கைகள் நெஞ்சக்கு பகுதிக்கு வரும்போது காற்று வெளியேறட்டும். கை முன்னும் பின்னும் போவது முக்கியமல்ல, மூச்சு உள்ளே வெளியே செல்வதுதான் முக்கியம். அடுத்து தலைப்பகுதிக்கு சற்று கொஞ்சம் மேல உயர்த்தணும். அடுத்து பாருங்க, கைகளுக்கு நிற்கிறோம். இந்த வலது கை இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்டு, இந்த வலது கையை வந்து எப்படி திருப்பி லேசா திருப்பிட்டு, இந்த இடது கை இருக்கு இல்லையா, லெப்ட் ஹேண்டு, இந்த விரல்களை வந்து இப்படி கொட்டி கோர்த்துட்டு, ரொம்ப முக்கியமான பயிற்சிங்க, அவசியமான பயிற்சி, எளிமையான பயிற்சி. பாருங்க, அடுத்து இப்போ வலது கை திருப்பணும் இல்லையா, இந்த வலது கை வந்து இந்த இடது கை போயிடுது. முதல்ல இப்படி செஞ்சோம், இப்போ வந்து இப்படி கொண்டு வரோம். பாருங்க, விரல்களுக்குள்ள பயிற்சி. நன்றாக வலது பக்கமும் இடது பக்கமும் இயங்குறதுக்கான பயிற்சி. ஒரு பக்கத்தினுடைய சைடு வலது வந்து வெளிப்படுத்துவதாகவும், இடது வந்து பதிய வைக்கிறதாகவும் அமைக்கப்பட்ட மூளையினுடைய அமைப்பு. அப்போ நாம் 2 பக்கம் செய்யப்படுது, அந்த 2 பக்கம் கால்களை பிடித்து செய்யும் பொழுது, 2 பக்கம் கால்களை இப்படி செய்யும் பொழுது, இந்த 2 சைடு இருக்கக்கூடிய மூளை பகுதி இயங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதுதான் முக்கியமான ரகசியம். யோகாவிலேயே இருக்கிறதுலே என்னன்னா, 2 பக்கத்தையும் செயல்படுறது. இந்த பக்கம் வந்து சூரியகளையும், இந்த பக்கம் சந்திரகளையும், இந்த பக்கம் ஆண் பாகமும், இந்த பக்கம் பெண் பாகமாகவும், இந்த பக்கம் வந்து வெப்பமாகவும், இந்த பக்கம் குளிர்ச்சியாகவும், இதை சமன்படுத்துவதே மிக முக்கியமான விஷயம். அப்போ அதுக்காக தான் இந்த பயிற்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு சைடு செஞ்சீங்கன்னா இன்னொரு சைடும் அவசியம் பண்ணணும், அப்படின்னா பண்ணக்கூடாது. வலது பக்கம் செஞ்சா இடது பக்கம் அவசியம் செய்யணும். அப்படி செய்ய முடியல அப்படின்னா 2 பக்கமே செய்ய வேண்டாம். பத்து வினாடிகள் இருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்த கால். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏதாவது உங்களுக்கு அப்படி தடுமாற்றமாக இருந்தால் இந்த மாதிரியான இடத்துல நீங்க
சாய்வாக செய்து பழக்கப்படுத்தி பயிற்சியை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி கொண்டு வந்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா. பள்ளிகள்ல குழந்தைகள் மனப்பாடாகல அப்படின்ட்டு பனிஷ்மெண்ட் நினைக்கிறோம். ஆனா அந்த குழந்தை சுறுசுறுப்பாகிறதுக்காக வேண்டிதான் இப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 10 தோப்புக்கரணம் போடுறா, மறுபடியும் வகுப்பு கவனிடா அப்படிங்கிற போது அவனுக்கு அது பனிஷ்மெண்டா இருக்கும். ஆனா அவனுக்கும் அறியாமல் அல்லது அந்த ஆசிரியருக்குமே அறியாமல் கூட அவன் மீண்டும் அந்த வகுப்பை கவனிப்பதற்கு தயாராகிறான். அதனாலதான் அந்த தோப்புக்கரணம் அமைக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமானது. கீழே போகும்போது மூச்சு விட்டுறோம், மேல வரும்போது மூச்சு விட்டுறோம். 1 2 1 2 1 2 1 2 ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கைகளை மாத்தி பிடிச்சுக்குங்க. மாத்தி பிடிச்சிட்டு கைகள் இரு காதுகளை நுனிய பிடிச்சிருக்கு. கீழே போகும்போது மூச்சு விடுங்க. கால்கள் ஒரு 1/2 அடி விரிந்திருக்கட்டும். விரிந்திருக்கும் பொழுது கீழே போய் வருவதற்கு வசதியாக இருக்கும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. வயிற்று பகுதி குறைவதற்கும் நம்முடைய உடல் எடை குறைவதற்கும் பயிற்சி உதவும். அதோடு வலது பக்கமாக இருக்கக்கூடிய மூளைப்பகுதியும் இடது பக்கமாக இருக்கக்கூடிய மூளைப்பகுதியும் இயக்கும். அதோடு வலது நாசியில் ஓடக்கூடிய காற்றையும் இடது நாசியில் ஓடக்கூடிய காற்றையும் சமன்படுத்தும். யோகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த வலது மூளையும் இடது மூளையும், வலது நாசியும் இடது நாசியும், அது சிலம்பமாக இருக்கலாம், பரதமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் பயிற்சியாக இருக்கலாம். இந்த பயிற்சிகள்ல முழுக்க மூச்சே. அதை விட இந்த கயிறு சுத்துவாங்க இல்லைங்களா, இந்த ஸ்கிப்பிங், அது கூட மூச்சு பயிற்சியாக இருக்கு. நல்ல வீசிங் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, நல்ல மூச்சு தொந்தரவு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அல்லது எதுவுமே இல்லாத குழந்தைகளுக்கு நீங்க அந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை நல்ல மூச்சோட்டத்தை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி நல்ல பிரீத்திங் ஆகி அந்த குழந்தை நல்ல சக்தியுடைய குழந்தையாக மாறும். நல்ல ஒரு 4th 5th சிக்ஸ்த்துக்கெல்லாம் வகுப்பெடுக்கும் பொழுது ஒரு குழந்தையினுடைய கால் இந்த அளவுக்கு கூட மேல வர மாட்டேங்குது. அப்படிதான் இருக்குது. நல்லா இப்படியெல்லாம் நம்ம கொண்டு வர்றோம். தொடைப்பகுதியெல்லாம் முட்டது வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கு. ஒரு பிராய்லர் கோழி மாதிரி குழந்தை வேன்ல தோப்புன்னு விடுறது, வீட்டுல கொண்டு பிடிச்சு போட்டுறாங்க. இப்படிதான் இருக்கு. நல்லா இப்படி மேல வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே செய்யுங்க. இதயத்திற்கும் நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்குமான பயிற்சியாக அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஸ்பீடு படுத்துறோம். நல்லா வேகப்படுத்துங்க. இன்னும் வேகப்படுத்துறோம். நல்லா வேகப்படுத்துறோம். நல்லா வேகப்படுத்துறோம். நல்லா வேகப்படுத்துங்க. நல்லா வேகப்படுத்துங்க. நல்லா ஸ்பீடு படுத்துங்க. நல்லா ஸ்பீடு படுத்துறோம். அப்படியே கைகள் இடுப்புல வைத்து நீண்ட மூச்சு காற்று இழுத்து அடுத்து பின்பக்கமாக நல்லா வேகப்படுத்துங்க. என்ன வேகப்படுத்துங்க.
அடுத்து பக்கவாட்டில் நல்லா செய்யறோம். நல்லா செய்யுங்க. வேகப்படுத்துங்க, வேகப்படுத்துங்க. இன்னும் ஸ்பீடு படுத்துங்க. இன்னும் நல்லா ஸ்பீடு படுத்துறோம். மெல்ல மெதுவாக இயல்பு நிலைக்கு வர்றேங்க. மெதுவாக அப்படியே படுத்த நிலையில் மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். இதயத்தில் கைகளை வைத்து சுவாசத்தில் கவனம். இடது கை இதயத்தின் பக்கம் வைத்து மூச்சு காற்று இடது கால் மடித்து நம்முடைய கால் முட்டியில் இரண்டு கால்களை சேர்த்து பிடித்து முடிந்தவர்கள் இந்த கால் கட்டைகளை கொடுக்கலாம். ஆழ்ந்த மூச்சு. புஜங்காசனம்.
1 2 3 4 5 6 7 8 9. ஆழ்ந்த மூச்சு. அப்படியே குதிகால் முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. முயலாசனம். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக அமர்ந்த நிலையில் மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே போற்றோம். மெல்ல காற்றை வெளிவிட்டவாறு கைகள் மேல வைப்போம். மீண்டும் காற்றை வெளியெடுத்து இடப்பக்கமாக திருப்போம். சாய்வாக அப்படியே மூச்சு காற்றை விட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு போகட்டும். எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். மறுபடியும் மூச்சு இழுத்து எதிர் திசையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து அர்த்த பத்மாசனா. ஓய்வு. அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி. ஆழ்ந்த மூச்சு.
அதை விட ஒரு ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். இடது சின்னத்தை முத்திரை, இடது நாசினை காற்றை வெளியேற்றி உள்ளிழுக்கிறோம். 2 3 4 நல்ல உள்ளிடுங்க. 1 2 3 4 1 உள்ளிழுக்கிறோம். 2 வெளியேற்றுகிறோம். 3 4 மறுபடியும் உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 அப்படியே நல்லா செய்யுங்க. நல்ல உடல் சுத்தமாகட்டும். நாசி துவாரங்களில் உள்ள கஷ்டம் முழுவதும் வெளியேறட்டும். நுரையீரல் இருக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டம் முழுவதும் வெளியேறுகிறது. ஒரு ஆழ்ந்த மூச்சு, அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே கைகளை தோள்பட்டையில் வைத்து நன்றாக உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கைகளை பக்கவாட்டில் வைத்து உடலை நேராக வைத்து காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். கைகள் மேலே போகும்போது காற்று உள்ளிழுக்கிறோம். கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேற்றுகிறோம். 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட காற்றுள்ள திரு காதுகளை மடைத்து மெல்ல மூச்சு இழுத்தவாறு கைகள் மேலே வரட்டும். மூச்சு விட்டவாறு கைகள் கீழே போகட்டும். மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். ஆழ்ந்து உள்ளிடுங்க. நன்றாக காற்றுள்ள போகும். நல்ல ஆசனம் மூச்சு பயிற்சி கிரியா பயிற்சி செய்ததால் ஆழமாக உள்ளே காற்று செல்லும். நன்றாக உள்ளிடுங்க உள்ளிடுங்க உள்ளிடுங்க. உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் மெல்ல மெதுவாக வருகிறது. மூச்சு காற்று வெளியேறுகிறது. காற்று உள்ளே செல்கிறது. நேராக அமர்ந்து மூச்சு வெளிமூச்சையே
கண்கள் மூடிய நிலையில் கவனிக்கிறோம். மெதுவாக கண்கள் மூடி இருக்கட்டும். சுவாசம் மூக்கு துவாரங்கள் பட்டு அப்படியே புருவ மத்திக்கு அருகில் சென்று மூச்சு குழாய் வழியாக உள்ளே நுரையீரலில் பட்டு படர்ந்து அங்கிருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை மீண்டும் வெளியேற்றி தூய்மையான இக்காலை வேளையில் நல்ல உயிர் காற்று, தூய்மையான காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இது தானாக நடக்கிறது. கவனிப்பாளராக கவனித்துக் கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம காதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். காதுக்கு இம் அப்படிங்கிற உச்சரிப்பு தான் மருந்து. இம், ஓம் கிடையாது, இம். அது என்ன இம் அப்படின்னா, இம் பாருங்க, இம். இந்த உச்சரிப்பு நாம் செய்யும் பொழுது காது தன்னைத்தானே குணப்படுத்துது. காதில் உள்ள சிக்கல்கள் தீருகிறது. காது கேட்காம இருக்கிறவங்களுக்கு கேட்கிறது. காதில் ஏதாவது நோய் இருக்கிறவங்களுக்கு, அந்த ஓட்டை இருக்கிறவங்களுக்கு அடைகிறது. இம் சொல்கிறது, இம் சாண்டிங்னு பேர். இது எப்படி சொல்லணும்னா, எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு முதுகு நேராக வச்சுக்கிட்டு கையை சின்முத்திரா வச்சுக்கோங்க. இல்லைங்க நானெல்லாம் இந்த முத்திரையெல்லாம் பிடிக்க மாட்டேங்கன்னா பரவாயில்ல, கை எப்படியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ணை மூடி முதுகு நேராக வச்சுட்டு இங்கே பாருங்கள், மூச்சு காற்றை உள்ளே இழுங்க. இழுத்துட்டு இம் அப்படின்னு உச்சரிக்கணும். பாருங்கள், மூச்சு காற்று இழுத்துட்டு இம். மறுபடியும் மூச்சு காற்று இழுக்கணும். லங்ஸ் ஃபுல்லாக நிறைச்சிடணும். இம். இப்படி ஒரு நாளைக்கு 10 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை செஞ்சு பாருங்களேன். செய்யும் பொழுது இங்கே பாருங்கள், அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் கவனம் காதில் இருக்கணும். ஆக்சுவலாக காதுக்கு தான் போகும், இருந்தாலும் நாமளும் கவனித்தோம்னா இன்னும் நல்லா வேலை செய்யும். உட்காந்துட்டு இம்முன்னு சொல்லும் பொழுது நம்ம காதில் வந்து அந்த இம்முங்கிற ஓசை போய் அதிர்வை ஏற்படுத்துகிற மாதிரி கற்பனை பண்ணுங்களேன். காது நல்லா கேட்குங்க. இப்போது மலை மேலையெல்லாம் காரில் போகும்போது இல்லை எங்காவது தூரில் விளையாடும் போது திடீர்னு காது அடைச்சிக்கும் இல்லையா, ஃப்ளைட்டில் போகும்போது அப்போ நம்ம என்னமோ செய்வோம், ரிலீஸ் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் இம்முன்னு சொல்லி பாருங்களேன். சொல்ல சொல்ல சொல்லவே காதுக்குள்ளே ஏதோ நடக்கும், ஒரு விரிதல் ஏற்படும், ஒரு கிளியரன்ஸ் நடக்கும். காது நல்லா கேட்க ஆரம்பிக்குங்க. காதுக்கு மருந்து இம்மு தான். எனவே இம் என்ற உச்சரிப்பை நீங்கள் காரில் போகும்போது செய்யலாம், பஸ்ஸில் போகும்போது செய்யலாம், என்ன மற்றவங்க கேட்காம மெதுவாக அப்படியும் செய்யலாம். இம் என்ற உச்சரிப்பை ஒரு நாளில் 10 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை தொடர்ந்து செய்து வரும் பொழுது காது தன்னை தானே சரி செய்து கொள்கிறது. காதுக்கு மருந்து இம்மு. அடுத்தது, எப்பெல்லாம் முகத்தை கழுவுறோமோ நம்ம காதெல்லாம் சில பேர் கழுவுறதே இல்லைங்க. பாருங்க, முகத்தை கழுவும் பொழுது நீங்கள் காதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கழுவணும். காதை கழுவி பாருங்களேன்,
காது கிளியர் ஆயிருங்க. உடம்பு உஷ்ணம் இருக்கு இல்லையா, அது ஒழுங்காகும். 2, காதை சுத்தமாக வச்சுக்கணும்னா எப்பெல்லாம் முகத்தை கழுவுறோமோ காதையும் சேர்த்து கொஞ்சம் கழுவணும். சில பேர் குளிக்கும்போது கூட கழுவுறது இல்லை, அதை அந்த பக்கமே, அந்த ஏரியா பக்கமே போகிறதே இல்லை. அடுத்தது, காதை எப்பவுமே க்ளோஸ் பண்ணவே கூடாது. இப்போ இந்த பனி காலமெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், டிசம்பர், ஜனவரி அந்த மாதிரி நேரங்களில் நான் ரோட்டில் பார்க்குறேன், ஏதோ ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிது, 2 வட்டமாக இருக்குது, எடுத்து காதில் மாட்டிட்டு இயர்ஃபோன் மாதிரி காதை அடைக்கிறக்காமா. அதை பயன்படுத்தக்கூடாதுங்க. அதை பயன்படுத்தினா உடம்புக்கு கேடு. ஏன் தெரியுமா? காதை அடைச்சிட்டா, சில பேர் காதை அடைச்சிட்டா குளிர் தாங்கலான்னு, அப்படியெல்லாம் கிடையாது. காதை அடைக்காமல் இருந்தால் தான் குளிர் தாங்க முடியும். நீங்கள் வேணால் ஃப்ரான்ஸ், ஜெர்மனு, போலந்து, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போய் பாருங்கள். அங்கெல்லாம் யாருமே, அங்கே அவ்வளோ குளிரான நாடுகள்லையே யாருமே காதை அடைக்கிறது இல்லைங்க. சில பேர் இருக்காங்க, பஞ்சு எடுத்து உள்ளே வச்சுக்குவாங்க. குளிர் காலத்தில் காதை அடைச்சிட்டா நம்ம நல்லா இருக்கலான்னு. நல்லா இருக்க மாட்டேங்க. காதை எப்பொழுதுமே அடைக்கக்கூடாது. நமது உடம்பில் உள்ள உஷ்ணம் காது வழியாகத்தான் வெளியேகிறது. சிமினி, வீட்டில் அடுப்பங்கரை இருக்கு இல்லையா, அதுலேருந்து புகை வருது இல்லையா, அந்த புகை போறதுக்கு அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க இல்லையா, மேலே ஒரு சிமினி அப்படின்னு சொல்லிட்டு புகை பொக்கி, அந்த மாதிரி தான் காது. படங்கள் எல்லாம் பாருங்கள், திடீர்னு ஒரு ஹீரோ கோவம் வந்துடும், காதில் புஷ்ஷுன்னு புகை போகிற மாதிரி காட்டுவாங்க. கார்ட்டூன் சேனல்லாம் பாருங்கள், ஒரு பொம்மை கோவம் வந்துடும், காதில் புகை போகிற மாதிரி காட்டுவாங்க. காது எப்பொழுதுமே அடைக்கக்கூடாதுங்க. எக்காரணம் கொண்டு அடைக்கக்கூடாது. எவ்வளவு குளிரான நாடாக இருந்தாலும் க்ளவுஸு போட்டிருப்பாங்க, சாக்ஸு போட்டிருப்பாங்க, கோட்டு போட்டிருப்பாங்க, தொப்பி கூட போட்டிருப்பாங்க, காதை அடைக்க மாட்டாங்க. காதை அடைக்காமல் இருந்தால் தான் ஆரோக்கியம். அதனால் எக்காரணம் கொண்டும் எந்த நேரத்துலையும் காதை அடைக்கிற வேலையை பண்ணாதீங்க. அந்த குளிர்ச்சியான நாடுகளில் உடம்புக்கு அந்த குளிர்ச்சியை தாங்கிறதுக்கு சூடு வருது இல்லையா, அந்த சூடு காது வழியாக தான் வெளியே போயிட்டுருக்கும். அப்போ தான் குளிர் தாங்க முடியும். எனவே இன்று நாம் ஒரு 3 விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம். 1, காதில் வரும் அனைத்து சிக்கல்களுக்கும் ஓம் என்ற உச்சரிப்பை, அதாவது ஓமுடைய ஒரு பாதியான 3இல் 1 பங்கான இம் என்ற உச்சரிப்பை பயன்படுத்தினால் உங்கள் காது தன்னைத்தானே குணப்படுத்தும். அடுத்தது, எப்பொழுதெல்லாம் முகத்தை கழுவுகிறீர்களோ அப்பொழுது காதையும் சேர்த்து கழுவ வேண்டும். எனவே காதை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். 3வது, காதை எக்காரணம் கொண்டு அடைக்காதீர்கள். தேவைப்பட்டால் தொப்பி போட்டுக்குங்க, க்ளவுஸ் போட்டுக்குங்க, ஷூ போட்டுக்குங்க, ஷாக்ஸ் போட்டுக்குங்க, நீங்கள் சால்வை போட்டுக்குங்க, கம்பளி போத்திக்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, காதை அடைக்கக்கூடாதுங்க. இந்த ஊட்டி குன்னூர்லாம் போய் பாருங்க, குல்லா விற்பாங்க. அந்த குல்லா இங்கே பாருங்க, நூலில் நெஞ்சுதான் இருக்கும், நடுவில் கேப் இருக்கும். அந்த குல்லா, அந்த சொட்டர் தான் நல்லது. இப்போல்லாம் கடையில் விற்குது ஜெர்கின் அப்படிங்கிற பேரில், ஒன்றுமே உள்ள காற்றே போகாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஊட்டி குன்னூரில் சொட்ரு, இந்த குல்லா அதெல்லாம் பாருங்கள் நூலில் செஞ்சுருப்பாங்க, நடுவில் ஓட்டை இருக்கும், கேப் இருக்கும், காற்று உள்ளே வரணும். இதுவே ஆரோக்கியம். அவங்க குல்லா போட்டிருப்பாங்க, ஆனால் காற்று உள்ளே போகும், வெளியே வரும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கு, நைலானு, ரெக்ஸினு இதில் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையும் குளிர் தாங்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. துணியில், நூலில் செஞ்ச காற்று உள்ள கட்டம் கட்டமாக இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே இம் என்ற உச்சரிப்பை சொல்லுங்கள், காதை கழுவுங்கள், மேலும் காதை அடைக்காதீர்கள். இந்த 3 விஷயத்தை நாம் செய்யும் பொழுது காதை நாம் தூய்மையாக வைத்துக்கொண்டு அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியத்தை நாம் பேணி காப்பாற்றி மிகவும் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, மருந்தில்லாமல் வாழ முடியும். நன்றி, நன்றி ஐயா. உடலில் உள்ள உறுப்புகளும் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன அற்புதமான வேலை செய்கின்றன என்பதை அருமையாக விளக்கிய ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர். வாழ்க வளமுடன். கடைசியா நம்ம இந்த சக்தியோட்ட பாதையில அந்த ஹார்ட்டுக்கான சக்தியோட்ட பாதை பார்த்தோம்.
இந்த ஹார்ட்டினுடைய சக்தியோட்ட பாதை வந்து இங்க தொடங்கி இப்படி போகுது அப்படின்ட்டு. அப்போ இங்க வலி ஏற்பட்டால் இந்த தோள்பட்டையிலிருந்து அப்படியே கீழே வலி வந்தது அப்படின்னா அது வந்து ஹார்ட்டினுடைய தொடர்புடையது. அது குறிப்பாக வலது கையை விட இடது கையில வந்தது அப்படின்னா, ஏன்னா ஹார்ட் வந்து இந்த பகுதியில தான் அதிகமா இருக்கு. இடது பக்கம் கொஞ்சம் அதிகமாகும், வலது பக்கம் கொஞ்சம் சற்று குறைவாகும். நாக்கு மாதிரி இந்த நாக்கு மாதிரி இந்த இடத்துல இருக்கு பாதுகாப்பாக. அதுல அதிர்வு வரும் பொழுது அப்படியே லேசா இங்க அதிர்வு ஏற்படுது. இந்த அதிர்வு ஏற்படுத்தி வழியாக தெரியப்படுது. அப்போ அதற்கான மருத்துவம் நம்ம ஏற்கனவே செம்பருத்தி பூ, கசப்பு சுவை, கசப்பும் துவர்ப்பும் அதிகமாக கொடுக்கும் பொழுது, காற்று சக்தியை ஒழுங்குபடுத்தும் பொழுது அந்த இதயம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். வலது பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வலது பக்கம் இந்த இடத்துல லிவர், இந்த மீன் மாதிரி கண்ணு மாதிரி, கல்லீரல் எப்படி இருக்குன்னா கண்ணு மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு. இந்த பகுதியில வலி வருது அப்படின்னா லிவர் சம்பந்தப்பட்ட வலி, வலது காலா இருக்கலாம். இந்த வலது பக்கம் தோள்பட்டை, இந்த கழுத்து இப்படி மேல போகும். இந்த சைடு வலி வருதுன்னா லிவர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த பக்கம் வந்து ஹார்ட் பிளஸ் வந்து ஸ்பிளீன், மண்ணீரல் வந்து இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த இரைப்பைக்கு பக்கத்துல இருக்கும். அப்போ இந்த பகுதியில வந்ததுன்னா ஒரு மாதிரியான மருத்துவ முறையும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மருத்துவ முறைகளும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால ரொம்ப எளிமையாக புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பாக இருக்கு. அதனால வந்து நம்மளுடைய ஹார்ட்டை பாதுகாக்கணும்னா நுரையீரலை பாதுகாக்கணும், சுவாசம் நல்லா இருக்கணும், மனம் அமைதியாக இருக்கணும், சலனமற்று இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. மனம் மாறுபடும் பொழுது சுவாசம் மாறுபடுகிறது, சுவாசம் மாறுபடும் பொழுது அதற்கு தகுந்தாற் போல் இதயம் படபடன்னு துடித்து நமக்கான அந்த சமநிலை இல்லாம போயிருது. அதனால் மிக முக்கியமானது அந்த வலியினுடைய விஷயங்கள். இந்த பக்கம் வந்ததுன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்டது, மண்ணீரல் சம்மந்தப்பட்டது. இந்த பக்கம் வந்து லிவர், கல்லீரல் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு சக்தி நாளத்தை பார்க்கிறோம். என்னன்னா சிறுநீரக சக்தினால், சிறுநீர், அதுக்கான சக்தி நாளை பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கால் இருக்கு இல்லையா, இந்த உள்ளங்கால் இங்க தொடங்குதுங்க. இங்க தொடங்கி அப்படியே இங்க உள்ளவர் உள்பக்கமாக இதை சுத்தி வந்து அப்படியே மேலே ஏறுது, அப்படியே போகும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது கொஞ்சம் பார்க்கணும். நீங்க அந்த நெட்ல போட்டாவே வரும், மெரிடியன் அப்படின்னு போட்டீங்கன்னாவே வரும். நீங்க கட்டாயம் பாருங்க. இதுல நம்ம முழுக்க கொஞ்சம் படிச்சவங்க அந்த புள்ளிகளை வந்து தொட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அழுத்திக்கலாம். நம்ம வந்து இந்த வெறுங்காலில் ஏன் நடக்க சொல்றோம், இந்த மெடிடேஷன் நாங்க கூட அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிக்கும் பொழுது சுத்தியும் கல்லை போட்டுருக்காங்க அந்த நடந்து வர்றதுக்கு. அதே போல கோயில்கள்ல வந்து அந்த பாதை வரட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆணிகளை வந்து அடிச்சு அதன் மேல ஏறி நிற்பாங்க. அப்போ ஒரு நடைப்பயிற்சி போகும் பொழுது ஒரு சுத்தமான இடமாக இருந்ததுன்னா நீங்க எதுவுமே இல்லாம நடக்கணும். நான் பல நாள் அனுபவிச்சிருக்கேன். பெருங்கால நடந்து வந்த விளைவுக்கும் செப்பல் போட்டு நடந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால வெறுங்கால நடக்கிறதுதான் மிக சரியானது. இந்த பாதம் வந்து மண்ணுல படணும். அதனால இங்கிருந்து தொடர் நண்பர் ஒருத்தர், ஒரு 50 ஆண்டு அவர் அரசியல்ல ஈடுபாடுடையவர், அவர் நெருங்கிய நண்பர். 15 வருடமாக அவருக்கு மூட்டு வலி, ஒரு பக்கம் வந்து பக்கவாதம், கை கால் இழுத்து ரெடியானது. அப்போ நம்ம கிட்ட உணவு மருத்துவம் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு நாள் ஆத்துக்கு போனோம் குளிக்க. ஆத்துக்கு போனோம்னா அவரு அந்த குளிக்கிற போது பாக்குறேன் இந்த இடத்துல மட்டும் ஓட்ட. அப்போ இந்த இடத்துல இருந்துதான் அவருக்கு பிரச்சனை தொடங்குது. இதெல்லாம் வந்து நம்ம அனுபவமாக பார்த்துட்டு எப்படி வந்து நுரையீரலுடைய சக்தியோட பாதை, பெருங்குடல்ல கேன்சர்னு சொன்னவங்களுக்கு இப்படி மறு இருந்ததோ அதே போல இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸுங்க கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு இருக்கும். அப்போதான் அந்த சிறுநீரக சக்தியோட்ட பாதையை நம்ம அணித்தரமா வந்து உணர வைக்கிறது இயற்கை. அதனால நீங்க கால் பிடிச்சு விடும் பொழுது இந்த இடம்லாம் பிடிச்சு விடுறது, நல்ல அந்த உள்ளங்கால்லாம் அழுத்துற அளவுக்கு வெறுங்கால்லாம் நடக்கிறது அவசியம் பண்ணுங்க.
நல்ல இந்த வேதாந்திரி மகரிஷி ஐயாவுடைய பயிற்சி முறைகளை வந்து இந்த காலை பிடிச்சு விட்டுறது வந்து ஒரு மிக முக்கியமான பயிற்சியாக இருக்கு. சமீபத்துல வந்த யோகிகள்ல ஒரு அனுமானமா சொல்லாம இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாக சொன்ன ஞானிகள்ல வேதாந்திரி மகரிஷியும் ஒருவர் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்துக்கணும். அவருடைய பயிற்சிகள் எல்லாமே நீங்க நூல்கள் வாங்கி படிக்கலாம். அவருடைய பயிற்சிகளையும் நாம் தாராளமா செய்யலாம். முதுகுத்தண்டுக்கான பயிற்சிகள்லாம் கூட அதுல நிறைய இருக்கு. அருகாமையில் இருக்கிறது கூட நீங்க தொடர்பு வச்சுக்கலாம். அதனால இங்கிருந்து தொடங்குது சிறுநீரக சக்தி ஓட்ட பாதை. இதை நீங்க அழுத்தி விடும் பொழுது அதற்கான தூண்டுதல் கிடைக்கும். கூட வந்து அந்த சிறுநீரகத்துக்கான சுவை, சிறுநீரகத்துக்கான மனோநிலை, இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால சிறுநீரக சக்தி ஓட்ட பாதை, நுரையீரலுடைய சக்தி ஓட்ட பாதை, அடுத்து வந்து இதயத்துக்கானது, இப்படி 5 சக்தி ஓட்ட பாதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். 5 சுவைகளையும் சொல்லியிருக்கிறோம். 5 நிறங்களையும் சொல்லியிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக நம்ம ஒரு பயிற்சி முறை மட்டும் இல்லாம இதையும் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஏன் அப்படிங்கிற போது இது எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுதுதான் ஒரு முழுமை பெறுது. அதனால இவ்வளவு தொடர்ச்சியா நீங்க பயணம் பண்ணுங்க. நாளைக்கு பாக்குறது வந்து ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு உணவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் நாளைக்கு பார்க்க போறோம். அதனால மேலும் மேலும் நீங்கள் தேடுங்க. இந்த விஷயம் முழுக்க வந்து ஃபஸ்லுர் ரஹ்மானால் உருவாக்கப்பட்டது. ஃபஸ்லுர் ரஹ்மான் தான் வந்து அடுத்ததாக இந்தியாவுக்குள்ள, குறிப்பாக தமிழகத்துக்குள்ள அக்குபஞ்சரை வந்து வளர வச்ச ஒரு மகான். தமிழ்ல மொழிபெயர்த்து அந்த தமிழையே முழுக்க வந்து கொண்டு வந்திருக்காரு. அதனால அதுல மிக முக்கியமான நூல் எதுன்னா பெண்களே உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கிய நூல். அதுக்கு மேல போகும்போது ஒரு இறை, இயற்கை அப்படிதான் போவாங்க எல்லா ஞானிகளும். அதனால தொடக்கமாக இருந்த நூல்ல வந்து பெண்களே உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு நூல் வந்து அவசியம் வீட்டில் இருக்க வேண்டிய நூல். அவசியம் வந்து நீங்க தேடுங்க, கிடைக்கும். சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. அருமையான விளக்கம். இன்று சிறுநீரகத்தை நல்ல விளக்கத்தை கொடுத்த ஐயா ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்முடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் பாண்டிச்சேரி சித்தானந்தம் ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரா இருக்காங்க. தொடர்ந்து நம்மளோட பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பயணிச்சுட்டு இருக்கிற கருத்துக்களையும் நம்மள்ட்ட சொல்லி, நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்த வகுப்புகள்ல வந்து நம்ம எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லக்குள்ள, நேற்று அவங்க வந்து ஸ்கூல்லேயே வந்து பிரேயர்லேயே நம்மளோட கலைகள்லாம் பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கள பாராட்டும் வகையில் சித்தானந்தம், பாண்டிச்சேரி சித்தானந்தம் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் சில உரையாற்றுவார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. தங்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி அம்மாவுக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டிக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி நிகேசி சங்கத்துக்கும் நான் வந்து மிகவும் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலை சக்கரத்தை தொடர்ந்து நான் வந்து பயணிச்சுட்டு வரேன். இதில் ஆரம்பத்தில் இந்த கைத்தட்டும் பயிற்சி, மூட்டையாக்க பயிற்சி, சூப்பர் பயண யோகா, ஜம்பிங் பயிற்சிலாம் செய்துட்டு வரேன். அதில் வந்து எனக்கு மிகவும் உற்சாகம் கொடுத்து அந்த ஜம்பிங் பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்த போல இருக்குது. அந்த பயிற்சி நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் அது இருக்கிறது. அடுத்தது நான் வந்து பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருக்கனால அரசு தொடக்கப்பள்ளி தவளக்கம், நான் எந்த பள்ளியில் படித்தனோ அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருக்கேன். காலை பிறையில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து அந்த கைத்தட்டும் பயிற்சி, சூப்பர் பிரெயின் யோகா, தோப்பு கரணம் போடுற பயிற்சி நான் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன் ஐயா. அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த பயிற்சி நான் செம்மையாக அந்த பள்ளி கொண்டு செல்வேன் என்று உறுதியளிக்கிறேன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி சார். அதாவது இன்று காலை சக்கரத்தின் மூலமாக இணைந்து எங்களுக்காக எங்களுடைய பயிற்சிகளை பள்ளி வாயிலாக அனைத்து மாணவர்களுக்கும் கொண்டு செல்லும் பள்ளி ஆசான்
சித்தானந்தம் அவர்களுக்கு இந்த தருணத்திலே கலைச்சக்கரம் நிகழ்வின் மூலம் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் போல் இன்னும் நிறைய நபர்கள் இந்த விஷயங்களை வந்து பள்ளிகளுக்கும் தாங்கள் இயங்கும் அதாவது தொழில் நிறுவனங்களுக்கும் மற்ற எந்த நிறுவனங்களாக கல்லூரிகளாக இருந்தால் கூட எல்லா தொழில் நிறுவனங்களுக்கும் பள்ளிகளுக்கும் கொண்டு சேர்த்தால் இது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதை இத்தருணத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயாவை போல் இதில் இருக்கும் அன்பர்கள் தங்களை சார்ந்தவர்களும் சார்ந்த தொழிற்சாலைகள் கல்லூரிகள் அனைத்திலும் இதை அனைவருக்கும் இதை வந்து கற்றறிவிக்க உங்களால் ஏற்பாடு செய்யும்படி அனைவரையும் அன்புடன் இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து நம்மளோட இதெல்லாம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி வந்து எல்லாருமே செய்யணும்னு தருணத்தை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லிகசி சங்கத்திற்கும் இன்று நமக்கு அருமையான விளக்கங்கள் கூறிய அற்புதமாக அனைத்து வழிமுறைகளும் கூறிய ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நல்ல ஒரு கருத்தை கூறிய பள்ளி ஆசிரியர் சித்தானந்தம் அவர்களுக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இத்தருணத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாளை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நமது ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சங்கத்தின் தலைவர் குணபாலன் ஐயா ஒரு மிக சிறப்பான ஒரு சீரிய முறையில் இந்த பயிற்சியை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் இதை பயன்படுத்துவதால் உடல்நிலை உற்சாகம் அடைந்து நமது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்ய முடிகிறது. இன்று தலைமை ஆசிரியர் கூறியது போல் இந்த பயிற்சியை முடிந்த அளவுக்கு நமது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டுமா என கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. 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 ஐயா வணக்கம் ஐயா. நான் ஆவடியில இருந்து தேவி பேசுறேன். அம்மா தெளிவா கேட்கலைங்கம்மா. சவுண்டா பேசுங்க. ஆவடியில இருந்து தேவி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. கிட்டக்க வச்சுங்க, செல்ல கிட்டக்க வச்சுட்டு பேசுங்க. சரிங்க ஐயா. நான் ஆவடியில இருந்து பேசுறேங்க ஐயா. தேவி என் பேரு. சொல்லுங்க. நானும் பள்ளியில தான் வேலை பாக்குறேன். இப்போ பாண்டிச்சேரியில இருந்து ஒரு தலைமை ஆசிரியர் பேசினாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பர் வேணுங்க ஐயா. தரமா ஐயா. சித்தானந்த ஐயா நம்ம லைன்ல இருக்கீங்களா? ஐயா அப்படியே நம்பர் சொல்லுங்க, உங்க நம்பர் சொல்லுங்களா, அம்மா நோட் பண்ணிக்கிட்டோம். சொல்றேன். 94 87 012 99 0. நன்றிங்க ஐயா. ஐயா மாதிரி உங்க ஸ்கூல்ல நல்ல ஒரு இதை ஏற்படுத்துங்கம்மா. எல்லாருக்கும் சொல்லுங்க, ஆசிரியருக்கும் சொல்லுங்க, மாணவர்களுக்கும் சொல்லுங்க. ஐயா நான் ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்திட்டு இருக்கேன் ஐயா ஸ்கூல்ல. என்ன சொல்ல போனா ஸ்கூல்ல தடுப்பூசி போடாத ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் தாங்க ஐயா. இன்னொன்னு வந்து இந்த நிகழ்ச்சியிலயும் எல்லாருமே தடுப்பூசி போடாம தான் இருப்போம்னு நினைக்கிறேன். நானும் போடல. நானும் போடலீங்க. அதான் மேக்சிமம் இந்த நிகழ்ச்சியில உள்ளவங்க எல்லாருமே அந்த கருத்துலதான் இருப்போம். ஏன்னா ஒன்றிணைஞ்சது எல்லாமே வந்து இறைவனை வந்து நம்ம ஒரே கருத்துல வந்து ஒன்றிணைஞ்சது. வேற ஐயா அதை மட்டும் நான் பண்ணல. என்னுடைய செக்ஷன்ல ஒரு 58 பேரை ஊசி போடாமலே நான் வந்து பெரிய புரட்சியே பண்ணி ஸ்கூலுக்கு எதிரா பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. அப்படியும் போகுது. சந்தோஷமா. நீங்க இந்த புரட்சியை தொடருங்க. எல்லாரையுமே இந்த குரூப்ல இணைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொஞ்சம் ஏற்படுத்துங்க. சரிம்மா. அந்த வேலையை தாங்க நான் அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சந்தோஷமா. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். ஐயா என் பெயர் இந்திரா. சொல்லுங்கம்மா. நான் ஆக்சுவலா வந்துட்டு நாங்க யூஎஸ்ல இருந்து தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் டைம்ல பண்ணிட்டு இருக்கேன்.
நான் என்னோட சின்ன ஒரு அனுபவத்தை சொல்லணும் ஐயா. நாங்க வந்துட்டு ஐடில தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்துல வந்துட்டு ஃபுல்லா நமக்கு அலோபதி மெடிசன் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். ஒரு சின்ன எங்கம்மா ஒரு இருக்கீங்க நீங்க? விஷயம் நான் யுஎஸ்ல இருந்தேன் இருக்கிறேங்க ஐயா இப்போ. ஓகே தேங்க்யூ. அதுதான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஹீலர் மூலியமா அக்குபஞ்சருக்கு வாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா என்னோட குழந்தைக்கு 2.5 வயசு. அப்ப அவனுக்கு வந்து இந்த வீசிங்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல, விடாம இருமிட்டே இருப்பான் குழந்தை. அதுக்காக போய் ரொம்ப சிரமப்பட்டு அவங்க சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, முற்றிலும் அலோபதியே விட்டுட்டு நாங்க ஃபுல்லா தமிழ் மருத்துவத்துக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து உணவு முறையில அப்புறம் ஹீலர் ஐயோட எல்லா வீடியோவும் பார்த்து நிறைய விஷயம் தேடி தேடி போய் கடைசியில நம்ம சாப்பிடுற உணவு நம்மளோட வாழ்க்கை முறை இதை மாத்தினாலே நம்ம ரொம்ப அருமையா இருக்கலாம் அப்படின்றத உணர்ந்தோம் ஐயா. இது என்னோட பர்சனல் ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நான் நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா குழந்தைங்களோட விஷயத்துக்காக நிறைய பேர் பயந்துக்கிறாங்க நம்ம செய்ய முடியாது அப்படின்ட்டு. நான் இங்க யுஎஸ்ல இருந்துமே வந்து இங்க நாங்க இருக்கிறதுலே ரொம்ப குளிர் பிரதேசத்துலயுமே இருந்தோம். ஆனாலுமே அதுல இருந்துமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம உணவு முறை ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாலே ஒரு சில விஷயத்துல வந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம். நம்ம அந்த அளவுக்கு பயந்துக்க தேவையில்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான். நன்றிங்கம்மா. நல்லது. கண்டிப்பாம்மா. நான் நேத்து கூட ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் குரூப்ல, எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். நீங்க என்னன்னாக்கா இப்ப சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, எல்லாம் ஒரே நாள்ல சொல்றீங்க பரவாயில்ல. ஆனா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை ஒரு டைம் எடுத்துக்கிட்டு டெய்லி சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருத்துக்கள் அதிகமா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா வரவேற்கிறோம் உங்களை. அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தவங்க சொல்றதுக்கு நாங்க உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறோம். நிறைய கருத்துக்கள் கண்டிப்பாங்க ஐயா, சொல்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா. ஏற்படுத்தி நீங்க எனக்கு எப்பனா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டைம் சொல்லுங்க. அந்த டைம் ஒதுக்கிட்டு என்னால அந்த அளவுக்கு உங்களை மாதிரி தூய தமிழ்ல என்னால பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான், கஷ்டப்படுறேன். பட் இருந்தாலும் அது நம்மளோட தாய்மொழி விட்டு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு ஆசையா இருக்கு, கத்துக்கணும் அப்படின்ட்டு. என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா நான் சொல்றேன். அதுதான். ஆமா, நீங்க தூய தமிழ்ல பேசினாலும் சுத்தமான தமிழ்ல பேசிட்டீங்கம்மா, சந்தோஷம். தமிழ் அருமையா இருக்குமா உங்களுக்கு. அதனால இல்ல, வந்து நான் நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டுதான் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம வந்துட்டு ஹீலர் ஐயா சொல்லுவாரு, பாஸ்கர் ஐயா சொல்லுவாரு, நம்ம தாய்மொழி வழியில எது படிச்சாலுமே எந்த ஒரு விஷயத்த பண்ணினாலுமே அது சிறப்பா அமையும். மருத்துவம் ஆகட்டும், எதுவாகட்டும், அப்பதான் நம்ம கரெக்டா அதை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கறது சொல்லுவாரு. அது 100க்கு 100 உண்மை. எனக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலதான் நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் அதை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாம்மா. உங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து உண்மையானதுமா. இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கருத்துக்களோட தான் நாங்களும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாழ்த்துக்கள். நீங்க உங்க கருத்துக்கள் விரும்பும் குரூப்ல உள்ளவங்க எல்லாருமே சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அனைவருக்கும் உண்டு. குரூப்புகள்ல உள்ளவங்க வந்து வாய்ப்புகள் சொல்ற விருப்பப்பட்டால் நீங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கண்டிப்பா நீங்க சொல்லலாம். நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக நாங்க வழங்குறோம். டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரே நேரத்துல எல்லாரோட கருத்துக்கள் வந்து வரக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. அதுக்காக தான், வேற கண்டிப்பா ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. அதனாலதான் அந்த விஷயத்த சொல்றோம். நீங்களே டைம் சொல்லிங்க, உங்களுக்கு எந்த டைம்ல நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே இந்த குரூப்ல உள்ளவங்க எல்லாருக்குமே சொல்றோம். நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா அந்தந்த நாளுக்கு உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள் பேசுங்க, உங்களோட விளக்கங்களை சொல்லுங்க, உங்களோட அறிவுரைகளும் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அந்த ஒரு இதுல கண்டிப்பாங்க. நாங்க சொல்றோமா அது. நீங்க ஒரு ஆடியோ மூலியமா கூட நீங்க இந்த விஷயத்தை எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தலாமா? ஏன்னா குரூப்ல எல்லாருக்குமே நாங்க வந்து பதிவிடுறோம். ஏன்னா வந்து நீங்க வந்து இவ்வளவு கருத்துக்கள் சொல்றது வந்து எங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு. நீங்க இதை வந்து ஆடியோ மூலியமா நீங்க எங்களுக்கு ஒரு தெரியப்படுத்தினா கூட நாங்க அந்த குரூப்ல போட்டு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கு வழியா இருக்குமா அது. கண்டிப்பாங்க ஐயா, நன்றி, செய்யலாங்க ஐயா. சந்தோஷமா. நல்லதுமா நல்லதுமா. வாழ்க்கை வளம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நல்லது. யூஎஸ்ல டைம் என்னமா இப்ப? டைம் என்ன ஆகுமா? இப்போ 8:20 சார். 8:20. அப்படியே தலைகீழ இருக்கும். இங்க பகல்லாம் அங்க இரவு. ஆமா, அப்படி இருக்கும். கண்டிப்பா. நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பான, அவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க வந்து இதுல இணைந்து ரொம்ப நன்றி. கடவுளுடைய அருள் இருந்தாதான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இணைய முடியும். அதன் மாதிரி நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இந்த வாய்ப்பை உங்க நண்பர்களுக்கும் நீங்க கொடுங்க, அவசியம் கொடுங்க. கண்டிப்பா
கண்டிப்பா. என்னோட சகோதரிகள் 2 பேர் ஆக்சுவலா வந்துட்டு கம்பன் அகாடமில தான் அக்குபஞ்சர் படிச்சாங்க. எனக்கு ஆக்சுவலா அந்த ஒரு தருணம் கிடைக்கல. நான் ஒரு 5 வருஷமா நானும் ஒரு வருஷமா பண்ணணும் அப்படின்னு பாக்குறேன். சில விடாத சூழ்நிலையினால பண்ண முடியல. அது கண்டிப்பா இது நம்மளோட தமிழ் மருத்துவம் எந்த வகையில எடுத்தாலுமே அது கண்டிப்பா நமக்கு சிறப்பா இருக்கும். அதுதான் நான் முழுசா நம்புறேன். நன்றிங்கம்மா, நன்றி. ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் ஒண்ணு போட்டு விடுங்க அந்த நம்பர். கண்டிப்பாங்க ஐயா, நான் உங்களுக்கு உங்க நம்பர் நான் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, இந்த கருத்துக்களை பத்தி போட்டு விடுங்க, நான் உங்க எல்லாரும் தெரியப்படுத்துறேன். நன்றி நன்றி. கண்டிப்பா. ரமேஷ் மோகன் ஐயா, முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க தலைவரே, முடிச்சிடலாமா? மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே. பாத்தீங்களா, நம்ம ப்ரோக்ராம் சிறப்பா போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம தான் சிறப்பா பண்ணிட்டு இருக்கோமே. ஓகே ஓகே, எல்லா பெருமையும் உங்களுக்கு. நம்ம எல்லாருக்கும். ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட். நன்றிங்க திருச்செங்கோடு சுப்பிரமணி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் வாழ்க வளமுடன், நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தலைவரே, மீட்டிங் ஏட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். உங்களோட போன் நம்பர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. யாரியா? கண்ணப்பன் ஐயாவோட போன். ஐயா கிட்ட சொல்லி குரூப்ல போட சொல்லிடலாங்க. குரூப்ல போட்டுறேன் ஐயா. ஓகே ஓகே, சரியா சரியா.